டாடி பாய். சரண்யா 1 மினிட். என்ன டாடி? ஒரு குட் நியூஸ். இந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பாருமா. என்னப்பா இவ்வளவு போட்டோ வச்சிருக்கீங்க? என்ன விஷயம்? இதெல்லாம் உனக்கு பார்த்து வச்சிருக்கிற வரன்கள்மா. இதுல உனக்கு பிடிச்ச ஒரு பையனை நீ செலக்ட் பண்ணிக்கலாம். என்னப்பா இது? இன்னும் படிப்பே முடியல, வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க வெல்டுடா ஆனக்கு அப்புறம் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். அப்புறம் உன் விருப்பமா. ஹலோ சிஸ்டர். என்னடி? ஏய் இது எப்படி? விடு அம்மா அடிக்கறாம்மா. ஏய் கத்ததடி. என்னடா ரொம்ப போர் அடிக்குது இல்ல? ஆமாடா, என்ன பண்றதுனே தெரியல. ஏய் பாறா மொக்கைங்க வராங்க, இப்ப என்ன பண்ண போறன்னு பாருங்கடா. ஏய் என்னடா நக்கலா? ஏய் 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 என்னடா என்கிட்ட பிச்சுக்காதடா. ஏய் விடுடா. என்னது இது? ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க, ரவுடிங்க மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. உன்னால அவன் தப்பிச்சுக்கிட்டான், இல்ல நடக்கிறதே வேற. ஹெலிபேப் போடான். என்னங்க கூட்டம்? அசோக், சிவா, வழக்கமா உங்க சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? ப்ளீஸ் கோ டு தி கிளாஸ். மாட்டு வடா நீ. உள்ள மேய்க்கிறதுக்குள்ள என் மண்டை சூடாகி இருக்கிற வியாதி எல்லாம் வந்துரும் போல இருக்கு. நான் உன் கோவம் தான் உனக்கு எடுக்குது. முதல்ல அதை குறை. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? இவன் அடிச்சிட்டான். சும்மா யாராவது அடிப்பாங்களா? இவன் ஏதாவது செஞ்சிருப்பான். விட்டா அவ யார் மேல அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவிய? கிளம்பு. உனக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இந்த டென்ஷன் உன்னை எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. शुक्लां वरदं विष्णुं नदिवर्णं नदुभुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये क्षेमस्थैर्यवीर्य. கல்யாணின் பேரை சொல்லிட்டு இந்த படத்துல போடுங்க புஷ்பத்தை. அப்படியே பெரியவங்க பேரை சொல்லிட்டு இந்த படத்துல போடுங்க. கோதண்டபாணி. முன்னோர்கள் பேரை சொல்லிட்டு இதை போட்டுடுங்க. பால்ராஜ். यो वेदां ब्रह्मणो वेदावृतेडा विदापुरीं तस्मै ब्रह्मद ब्रह्माज आयुकीर्तिं प्रजान्ददुः कर्पूरनीराजनं समर्पयामि. தம்பி, நீ போய் கார்ல உட்கார்றா. இதை பிடிங்க, இந்த தண்ணியில கரைச்சிடுங்க.
மொபைலை கொடு. ஹலோ, வணக்கம், ஆதிகேசவன் பேசுறேன். என்னடா இந்நேரம் செத்துருப்பானே, எப்படி உயிரோட இருக்கான்னு பாக்குறியா? யமனுக்கே எஜமான் நான்டா, என்ன வெட்டுறதுக்கே ஆள் அனுப்புறியா? இனிமே வெத்து வெட்டு ஆளுங்களை அனுப்பாதடா. நெஞ்சில தைரியம் இருந்தா ஒரு அப்பனுக்கு நீ பிறந்திருந்தா நேருக்கு நேர்வாடா. டேய் 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 டேய், வார்த்தை அளந்து பேசுடா. சீ, வாய முறா புறம்போக்கு. டேய், உன்னை ஏன் தெரியுமா நான் உயிரோட விட்டுருக்க? உன் மாதிரி ஒரு எதிரி இருந்தாதான் என் வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கடன், பகை, நெருப்பு மூணுத்திலையும் கொஞ்சம் மிச்சம் வைக்கிறவன்டா. அதான் உன்னை பகையாளியா எதிரில நிறுத்தியிருக்க. இனிமே ஏதாவது நடந்தது தூக்கிடுவேன். என்னைக்கு இருந்தாலும் என் கையில தானே அவனுக்கு சாவு. விட மாட்டேன்டா அவனை. என்னைக்கு இருந்தாலும் ஆளை வச்சு அவனை தூக்குறேன்டா. டேய், காரி துப்பி கிழிச்செறிஞ்சிட்டு நம்ம போஸ்டர் ஓட்டுறோம். உனக்கெல்லாம் ஒரு போஸ்டர். இவன் மூஞ்சிக்கெல்லாம் ஒரு போஸ்டர். மச்சான், ஹிட்லர் வருது, ஏதாவது பிரச்சனை வரும். மச்சான், ஹிட்லர் வர்றது ஓகே, கூட வரதெல்லாம் உகண்ட அதிபர் இடியமீன் பொண்ணுங்களா? தண்ணி அடிச்சுட்டு தண்டமா திரியணும், அதுக்கு ஒரு எலெக்ஷனா? நீ வேற, இந்த எலெக்ஷன் தான் நாளைக்கு நாட்டை ஆள போறதுக்கு உண்டான அச்சாரம். ஏ குரங்கு, முதல்ல படிச்சுட்டு உருப்படுற வழிய பாரு. போட லூசு. என்ன தம்பி, நமக்கு தானே ஓட்டு? எங்க ஓட்டு உங்களுக்கு தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட் பாஸ். நீங்க ஜெயிச்சா இந்த காலேஜுக்கு மரியாதை. அது ஓகே. ஓகே. மச்சான், நாளைக்கு கடையில நிறைய சேலை விக்கும். என்னடா விசேஷம்? நாளைக்கு ஏதாவது ஃபெஸ்டிவலா? சரியான மொக்கடா நீ. நாளைக்கு எலெக்ஷன்ல தோத்தவலாம் சேலை கட்டு. போடா 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 டேய், நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் பாடுறா. சிவா, ரொம்ப ஓர பண்ணடா. பரமசிவ கழுத்துல பாம்பாடா நீ. சாவடிக்க விட மாட்டேன். என்ன எதுக்குறே நீ? சாவடிக்க விட மாட்டேன். வணக்கண்ணா. இது பாலம் கட்டுறதுக்கான டெண்டர். அரசு ஒரு தொகைய நிர்ணயம் பண்ணிருக்கு. அதுக்குள்ள கட்டுப்பட்டு வர்றவங்களுக்கும் அதை விட குறைஞ்ச அளவு அமௌண்ட் கோட் பண்றவங்களுக்கு தான் இந்த ஆர்டர் கிடைக்கும். அதாவது யோ ஆபீசர், எல்லா ஹீரோங்க எங்களுக்கு தெரியும். முதல்ல ஏலத்தை ஆரம்பி. 13 கோடி ரூபாயில முடிச்சு தரேன்னு சொல்லிருக்காங்க சைமன் கன்ஸ்ட்ரக்ஷன். காசி பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் 11 கோடிக்கு கோட் பண்ணிருக்காங்க. 10 கோடி ரூபாய்க்கு டெண்டர் கோட் பண்ணிருக்காங்க மகேஷ் பில்டர்ஸ். கவர்மெண்ட் என்ன ரேட்டுக்கு முடிவு பண்ணுது சொல்லியா? கவர்மெண்ட் இந்த பாலத்தை கட்டி முடிக்க 10 கோடின்னு முடிவு செஞ்சிருக்காங்க. அதனால இந்த டெண்டர் மகேஷ் பில்டர்ஸுக்கு போய் சேர்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆதிக்கேசவன் எப்பவும் தோக்க மாட்டான். அவனை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. தம்பி காசி, ஒரு நிமிஷம். ஏலத்திலே என்ன ஜெயிக்க முடியல, என்ன கொலை பண்ண ஆள் அனுப்புறியா? உன்னை ரொம்ப பிடிக்கும், ஏன் தெரியுமா? மலைன்னு தெரிஞ்சு மோதி பாக்குற பாரு. அதான் உன்ன மாதிரி ஆளுங்களை நான் ஏன் எதிரியா வச்சிருக்கேன் தெரியுமா? அப்பதான் என் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டா இருக்கும். தேவையில்லாம சென்ற அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. இந்த கோவம் இருக்கு பாத்தியா, இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பார் தம்பி, உன்னை உசுரோட வச்சிருக்கிறதே சின்ன சின்னதா உரசுற பாரு, அதுக்காக தான். கடன், நெருப்பு, பகை, இதுல எதையாவது உன்னை மிச்சம் வைக்கிறோம்டானா அதான் நான் உன்னை மிச்சம் வச்சிருக்கேன். பார்த்துக்கிறேன்.
மச்சான் நான் ஜெயிச்சிட்டேன்டா. எப்படா அவன் ஜெயிச்சான்? ஜெயிக்க வாய்ப்பே இல்லடா. டேய் ஏதோ தில்லுமுல் நடந்துருக்குடா. மச்சான் வாடா ஃபர்ஸ்ட் பிரின்சிபலை போய் பார்க்கலாம். இந்த எலெக்ஷன் செல்லாதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண சொல்லலாம்டா. விடுங்கடா, பெரிய சட்டசபை எலெக்ஷன். டேய் வாங்கடா, அவன் கேங்க அடிச்சு நொறுக்கலாம். டேய் டேய் இறக்கி விடுங்கடா. நண்பர் உட்காந்துட்டு இருக்காரு, நல்லதா நாலு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன்டா. இருக்கடா. உட்காருங்கடா. சிவா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும், அங்க போய் பேசிட்டு வா, யாரும் இருக்க மாட்டாங்க. தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீ ஜெயிச்சிட்ட, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, போய் சரக்கடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இல்ல சிவா, அது இப்ப முக்கியம் இல்ல. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ப்ளீஸ். டேய் அவன் கூப்பிடுறான்னு போகாதடா. டேய் அசோக், தனியா பேசுறேன்னு கூட்டு வந்துட்டு இப்படி தனியா நடந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல சிவா. நன்றிங்கிற வார்த்தையை விட பெரிய வார்த்தை இந்த உலகத்திலேயே இல்லைன்னு தோணுது. தேங்க்ஸ் சிவா. என்னால நம்ப முடியல சிவா, நீயா இப்படி செஞ்சேன்னு. தேங்க்ஸ் டு காட், தேங்க்ஸ் டு யூடா. பெருசா என்ன பண்ணிட்டேன்? என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தானே. என்னடா சிவா அப்படி சொல்லிட்ட? நீ செஞ்ச உதவினால தான்டா நான் ஜெயிச்சிருக்கேன். நீ இல்லைன்னா வெளியே தலகாட்டி இருக்க கூட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அவமானப்படுத்திருப்பாங்க. நாங்கெல்லாம் சேலை கட்டிட்டு தான் சுத்தி இருக்கணும். ஓட்டுப்பெட்டி தூக்கிட்டு போனவங்களை தடுத்து கள்ள ஓட்டு போட விடாம பண்ணி நீ என்ன ஜெயிக்க வச்சிட்ட. இல்ல இல்ல, நீ என்ன ஜெயிக்க வைக்கல, என் மானத்தையே காப்பாத்திட்ட. தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ்டா மச்சான்.